ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி தான். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பிகினர்ஸ் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியான மெத்தடில் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன், பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் 2, பூண்டு 100 கிராம், பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை 4 கீறி எடுத்துருக்கேன். தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்தால் 2. இப்போது சிக்கன் பீஸ் எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி சிக்கன் ஒரு 1/2 kg சைஸ்க்கு எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, லெக் பீஸ் நான் கொஞ்சம் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீரி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு உள்ளே உப்பு மிளகாத்தூள் சார்ந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துட்டு நான் இன்றைக்கி தோலோடு தான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தக்கன நம்ம எண்ணெயை கொஞ்சம் குறைச்சே விட்டுக்கலாம். ஏன்னா தோலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளும் வெளியே வரும். அப்படிங்கும்போது நமக்கு ஆயில் பக்குவத்தில் வந்துடும். இப்போ நான் அதில் ஒரு கரண்டி, நார்மல் கரண்டியால் ஒரு கரண்டி சைஸ்க்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இது ரெண்டையும் லைட்டாக பொரிய விட்டுக்குங்க. பட்டை, இலை, அன்னாசிப்பூ 3 பொருட்கள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஆயிலில் பட்டு கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை 1 by 1 எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். செகண்ட் பூண்டு, தேர்ட் ஒன் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் உங்களால் எவ்வளோ தூரம் குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படி வதங்கி நமக்கு கிரேவி மெத்தடில் வரும்போது கிரேவி நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதோடு நம்ம தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுக்கலாம். நான் அந்த தக்காளி ஜூஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேஸ்ட் பண்ணுற பழக்கம் பிடிக்காதுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஜூஸும் வேஸ்ட் பண்ணாமல் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்ச அளவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பும் காரமும் நீங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுதுங்கிறது பார்த்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உப்பு காரம் குறைச்சி தான் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் பீஸையும் இப்போ இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். இது 3ஐயும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்போங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மெத்தட்ஸில் நான் எடுத்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் பட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். ஏன்னா அந்த பச்சை தன்மை போயிடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது அதில் நான் சிக்கன் அமுங்கிற அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு 2 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிப்பு வரும்போது கிளறி மட்டும் விட்டுட்டேன். ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணிடுறேன். நமக்கு நடுவில் கொதித்து வேகிற மாதிரி இருக்கணும். செகண்ட் நம்ம கிளறும் போது மேக்ஸிமம் வேகிற வரைக்கும் நீங்கள் சைட் பை சைடு கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் மட்டும் வெந்ததுக்கப்புறம் நடுவில் மட்டும் கரண்டி வச்சு கிளற மாதிரி பார்த்துருங்க. இல்லாட்டினா நமக்கு கோழி பீஸ் உடஞ்சிரும், அதாவது குழஞ்சிரும். அப்போது நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது பார்வைக்கு இருக்காது. அதனால் மேக்ஸிமம் நடுப்பகுதியில் கரண்டி வச்சு கிளறி விட்டு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கனை பொறுத்த வரைக்கும் மிளகாய்த்தூள் குறைச்சி எடுத்துக்கிட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நான் இறக்கக்கூடிய நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது சிக்கன் கிரேவிலேயும் சார்ந்திருக்கும், ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கும், மிளகு வாசத்தோடையும் இருக்கும். எப்போதுமே மிளகுத்தூள் மிளகாய்த்தூளை குறைச்சி எடுத்துக்கிட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க சிக்கன் கிரேவிக்கு மட்டும். அப்போ டேஸ்டி தூக்கி கொடுக்கும்.
இறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாக புதினா கீரை ஆட் பண்ணிக்கிட்டேன். காரணம் என்னென்னா கொஞ்சம் பிரியாணி வாசத்தோட டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்டவ்வை இந்த டயத்தில் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சிக்கனோட நடுப்பகுதியில் கரண்டி வச்சு கிளறி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்கவே சாப்பிடணுங்கிற லுக்னஸோட டேஸ்ட்டோட வாசத்தோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. இந்த மெத்தட்ஸில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செட்டிநாட்டு சைடு இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸில் நாங்கள் செய்வோம். அதை எடுத்து உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். தேங்க்யூ.